வணக்கம் என் உயிர் நண்பர்களை உடன்பெறவா சொல்ல நான் உங்கள் அன்பு நண்பன் ஹரி அருமாளி யூடியூப்காரன். ஆனால் கறந்த பாலும் மனசுக்காரன். உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை என்ன போல யாருமே இல்லை. உங்கள் காயத்துக்கு நான் மருந்தாக இருப்பேன், உங்கள் மகிழ்ச்சிக்கு நான் விருந்தாக இருப்பேன். நீங்களா யாருடா? How do I tell you? டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் யார் என்ன பண்ணுறேன் அப்படின்னு என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என் கூட ஒரு விஐபி வந்திருக்கிறாரு. அதான் கமான். ஓக்காளி வந்துட்டார்ல. டே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு ஒரு வேலையாக வந்தேன் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணார். சரி வாங்க தாத்தா, அப்படியே நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம். சேலத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் குமரிகிரிப்பேட்டையில் தாங்க நான் குடியிருக்கிறேன். நான் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம். நான் இங்கேருந்து வீடியோ எடுத்தேன், இங்கேருந்து போய் தான் தேனிக்கு வீடியோ எடுக்க போவேன். நான் தாத்தா ஒரு வேலையாக வந்திருக்கிறேன்னாரு. அவரை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம், உங்களுக்கும் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ, அவ்வளோதான். ஓகே தாத்தா, ரொம்ப நாள் ஆகுது, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு ஜோடியா வந்தேன். ஒரு ஜோடியா வந்தேன் இங்க சேலத்துக்கு. சரி, உடனே அங்க பஸ்ஸால பார்த்தேன். நீங்க நான் இங்க இருக்கிற எடுத்து கூட்டு வந்துட்டேன். பெரிய குடோனா இருக்குடா. ஆமா தாத்தா. ஓ சரி, எம்மந்தடி வராடே. உட்காந்து எம்மந்தடி குடோன் வச்சிருக்கா. ஆமா தாத்தா. உள்ள என்னடா இருக்கு? உள்ள என்ன இருக்குது? நம்ம ஐட்டம் தான் இருக்குது. நம்ம ஐட்டம் கல்வி வேற என்ன சொல்லி என்ன பண்ற? என்னடா தண்ணி போடுறதுதான் தாத்தா என் வேலை. தண்ணி போட்டுமா? ஆமா தாத்தா, கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி போடுவேன், அதான் என் வேலை. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. முன்னாடி வாச்சா. ஆமா தாத்தா. அப்படி வழக்கமா சொல்றான் கல்வி. தாத்தா, நீயாச்சும் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, பொண்ணு பார்க்க வரவங்க, பொண்ணு வீட்டுக்காரங்களாம் பையன் என்ன பண்றான் என்ன பண்றான்னு விசாரிக்க வருவாங்க தெரியுமா? நம்ம ஊருக்காரங்க கிட்ட வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லிருக்காங்க? மாப்பிள்ளை என்ன பண்றாருங்க, மாப்பிள்ளை எப்படி, அவனா அவன் தண்ணி போறவனாச்சே. இது தப்புடா. சொல்றது கேளுங்க. அவங்க சொல்றது என்னன்னா, மாப்பிள்ளை தண்ணி போடுவான், அந்த பையன் அவன் தண்ணி போடுவான், அவன் கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி போடுவானே அப்படின்னு சொல்லிருக்காங்க. பொண்ணு கொடுக்க வந்தவங்க எல்லாருமே பயப்படுவாங்களோ? ஆமா தாத்தா, பயப்படுவாங்களா? ஆமா. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, என்னடா எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்க, விசாரிக்கிறாங்க, போறாங்க அப்படின்னு வராங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா கடைசியா ஒரு பொண்ணு வீட்டுக்காரர் வந்தாரு. அவரு என்ன சொன்னாராம், உங்களை பத்தி எங்க சொந்தக்காரங்க விசாரிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன இருக்கிறாங்க, நீங்க தண்ணி போடுறவராச்சே, காலையில தண்ணி போடுவியாமா, பெரிய கூத்தா இருக்கிறான், அதனால உனக்கு பொண்ணு தர முடியாது அப்படின்னா. உடனே நான் என்ன சொன்னதுன்னா, அடப்பா நான் தண்ணி போடுறது மினரல் வாட்டரா. அப்புறம் சொல்றது கேளுங்க, மினரல் வாட்டரா அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அதெல்லாம் இல்லைங்க, என் பொண்ணுக்கெல்லாம் வேற இடத்துல பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் நொந்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு ஐடியா பண்ணேன். மாப்பிள்ளை என்ன வேலை பண்றாரு அப்படின்னு கேட்டா என்ன தெரியுமா சொன்னேன், ஆர்பர்ல வேலை செய்யறாரு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, வேற எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு. ஆமா, ஆர்பர்ல வேலை செய்யறாரு, ஆர்பர்ல உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எதை பத்தி கேட்காம அப்புறம் தான் கல்யாணம். இந்த வார்த்தை சொல்ல முதல்ல சொல்லாம தண்ணி போடுறேன் கேளுங்க. அப்புறம் தான் கல்யாணம் ஆனவாட்டி தான் தெரிஞ்சது, மாப்பிள்ளை ஆர்பர்ல வேலை செய்யல, 6 பார்ல தண்ணி போடுற வேலை செய்யற வீட்டுல. அப்ப 6 பாருக்கு தண்ணி போடுறது நீங்க? ஆமா தாத்தா. தண்ணி தானே போடுறேன், நீ போடலையே தண்ணிய. இது நல்ல வேலை தான்டா. ஓகேவா? சரி, இந்த வேலை யாரு கிடைக்கா? ஓகே தாத்தா. என்னன்னு பாப்பா பாக்கலாமா? ஆமாடா, அங்கிருந்து கல்யாணி கூட்டு என்னன்னு பாப்போம்டா. ஓகே நான் என்ன வேலை செய்யறேன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் வேலை என்ன வேலைன்னு உங்களுக்கு திறந்து காட்ட போறேன், பாருங்க. சரிங்களா? மரியாதை கொடுக்கணும் தாத்தா தொழிலுக்கு.
தாத்தா உள்ள வா தாத்தா. வலது கால எடுத்து வச்சு தாத்தா. வலது காலா? ஆமா. அது யானை கால் மாதிரி தெரியுது. வலது கால் மாதிரி தெரியல, சூம்பி போன கோழி கால் மாதிரி இருக்குது. சரி கடல் மாதிரி இருக்கும். இங்கிட்டு பார்த்தா தண்ணி, இங்கிட்டு பார்த்தா கலரு. ஆமா தாத்தா. தண்ணி மாங்காய் ஜூஸ் குடிக்கிறீங்களா? மாங்காய் ஜூஸ்ரா? ஆமா. ஆரஞ்சு இது இல்ல, பச்சை கலர், கருப்பு கலர், விதவிதமா இருக்குதா? ஓகே ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்ன ஒர்க் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனது மெயின் தொழில் வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். இதுதாங்க நான் சேல்ஸ் பண்றேன். என்னுடைய ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்குது. ஆட்டோவில் டெய்லி நான் ஏற்றிக்கிட்டு கடைக்கு வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணுறது தான் என் வேலை. ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம டிலோ ஜூஸ், உங்களுக்கு தெரியும் டிலோன்னா தெரியாது எங்கேயுமே இல்லை, ஏன்னா எல்லா இடத்துலையும் டிலோ இருக்குது. டிலோ ஜூஸ் தான் நான், டிலோ ஜூஸும் அடிஷ்னலாக பண்ணுறேன் நான். பாருங்கள், இதுதான் என் ஒர்க்கு. இது என் குடோனு. ஃபுல்லாக தண்ணி பாட்டில் தான் இருக்கும். சின்ன பாட்டில், பெரிய பாட்டில், தாத்தா இது 5 லிட்டர் தான் தாத்தா. ஆமா ஆமா ஆமா. எங்கேயாவது டூர் போகும்போது எல்லாரும் இதை எடுத்துட்டு போவாங்க. ஓகே ஓகே தாத்தா, இதுதான் நம்ம பைக்கு. எனக்கு எல்லா காலகட்டத்திலயும் என் துணையா இருக்கிறவன் இவன் ஒருத்தன் தான். இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்தான். அவனும் இவனும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரி இல்ல. அதே மாதிரி ராஜாணி பைக் தான். ஆமா தாத்தா. ஓகேவா? ஆமா தாத்தா, இதுதான் தாத்தா நான் பண்ற தொழில். வேற எந்த தப்பான தொழிலும் பண்ணல. இந்த திருவிழா நல்லா சொல்லு தாத்தா. இந்த சேலத்துக்குள்ள இத்தனை குடோன்ல விதவிதமா வச்சிருக்கோம். நீ தாண்டா அப்படி இல்ல தாத்தா, நமக்கு மேல எல்லாரும் வச்சிருப்பாங்க. இல்ல இல்ல, அவங்க அவங்களுக்கு ஆண்டவன் என்ன இது பண்றோம் எல்லாமே. அதான் ஹரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஹரிக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். உங்களுடைய நல்வாழ்த்துக்கு தான், உங்களுடைய இது ஆமா. நான் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு சில குறிப்பிட்ட கடைகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் சப்ளை பண்றேன். அது இல்லாம அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு கேட்டரிங்க்கு இந்த சின்ன பாட்டில், இலக்கு வைக்கிற பாட்டிலாம் நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் என் வேலை. என் வீடு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் பைக் டிராவல்ல என் வீடு இருக்குது. சரிங்களா? சரி, நம்ம வீடு போகும்போது என் வீட்டை நான் கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வெளியே வந்து பேசலாம். எப்படி தாத்தா இருக்குது? சூப்பரா இருக்கிறோம். ஆமா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு நேர யூடியூபர் கிடையாது. நானும் வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவோட வெறித்தனமான ஒரு ஃபேன்ஸ். தாத்தாவோட வீடியோ வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான், தாத்தாவோட வெறித்தனமான ஃபேன்ஸுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். சரிங்களா தாத்தா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? வந்து அரி வச்சிருக்கிற குடோன் மாதிரி இருக்கு. எல்லாம் தனி பாட்டு இருக்கு, கலர் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாருமே நீங்க உபயோகப்படுத்தினா அவர் நல்ல நிறைந்த அளவுல குறைந்த செலவுல உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமா ஆமா. ஓகே ஓகே, அவ்வளவுதான். தாத்தா வந்து சேலம் வரேன்னு ஃபோன் பண்ணாரு. உடனே நம்ம தாத்தாவை அள்ளிட்டு வந்துட்டோம். காரணம் என்னன்னா, நாமளும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் அது தாத்தா வச்சு, அதுக்கு என்னுடைய தனிப்பட்ட சில காரணங்கள்லாம் இருக்குது. அதனால நான் போட முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து டிராவல் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு, பசியோடு இருக்கிறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி தரோம்.